அன்பர்களே வணக்கம். நாம் இந்த வீடியோ தொகுப்பில் பார்க்க போகிறது ஆண் குழந்தை கிடைக்கிறதுக்கும் வாரிசு கிடைக்கிறதுக்கும் ஒரு எளிமையான முறையை தான் இந்த வீடியோ தொகுப்பில் பார்க்க போகிறோம். இதற்கு நமக்கு தேவையான பொருள்னு பார்த்திங்கன்னா, கணபதியோட ஒரு படம் இல்லைன்னா எந்திரம், இது மகா கணபதி எந்திரமாக இருந்தாலும் சரி, ஏதாவது ஒரு எந்திரம் கணபதியோட எந்திரமாக இருக்கணும். சரிங்களா? அது லட்சுமி கணபதியோட எந்திரம் கிடச்சிச்சின்னா அது வாங்கி வச்சுக்கோங்க. இல்லைன்னா லட்சுமி கணபதியோட படம் இல்லைன்னா ஒரு மகா கணபதியோட படத்தை எடுத்து வச்சுக்கோங்க. அதற்கு முன்னாடி படையெல்லாம் பார்த்திங்கன்னா, வெத்தலை பாக்கு பழம், அவல் பொரி கடலை, கொழுக்கட்டை. இந்த கொழுக்கட்டை முதல் நாளும் கடைசி நாளும் வச்சா போதும். நீங்கள் மொத்தமாக எத்தனை நாள் நீங்கள் பூஜை பண்ணணுன்னா, உங்கள் ஜென்ம நட்சத்திரத்தில் தொடங்கி அடுத்து உங்கள் ஜென்ம நட்சத்திரம் வருதில்ல, அது வரைக்கும் நீங்கள் பண்ணணும். டோட்டலாக பார்த்தீங்கன்னா 27 நாள் வரும். அந்த 27 நாள் வரும் வரைக்கும் நீங்கள் இந்த பூஜையை பண்ணணும். சரிங்களா? முழு மனதோடு பண்ணணும். இது ஏன்னா நிறைய பேருக்கு இந்த வாரிசு இல்லாதவங்களுக்கு ரொம்ப மன அழுத்தமாக இருக்கும். அப்போ இந்த பூஜைகள் பண்ணுறதுக்கு அவங்களுக்கு சிரமமாக இருக்கும். ஆனால் அது எல்லாமே பொருட்படுத்தாமல் முழு நம்பிக்கையோட கணபதியை நினச்சி நீங்கள் பண்ணுறப்ப உங்களுக்கு முழுமையான வெற்றி கிடைக்கும். சரிங்களா? இதுதான் அதோட தாற்பயம். இப்போ பார்த்தீங்கன்னா, இதுக்கு கணபதிக்கு மந்திரம் இருக்குது. அதுக்கு முன்னாடி 108 அஷ்டோத்திரணி இருக்குது. அதான் 108 நாமாவளி அஷ்டோத்திரணி இந்த யூடியூப்பில் போட்டிங்கன்னா வரும், இல்லை கூகுளில் சர்ச் பண்ணிங்கன்னா வரும். அதை டெய்லி ஒரு நேரம் காலையில் இந்த பூஜை எத்தனை மணிக்கு பண்ணணுன்னா, பிரம்ம முகூர்த்தத்தில் பண்ணுறது நல்லது. இல்லைன்னா முடிஞ்ச வரைக்கும் நைட்டு ஒரு 9 மணிக்கு மேலே பண்ணுங்கள். சரிங்களா? அந்த மாதிரி நீங்கள் பண்ணுறப்ப உங்களுக்கு ஆண் வாரிசு கிட்டும். சரிங்களா? இப்போ குழந்தைகள் இல்லாதவரும் இதை ஜபிக்கலாம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா, ஆண் குழந்தை வேணும்னு இருக்கிறவங்க இந்த மந்திரத்தை ஜபிச்சுக்கிட்டு வந்தீங்கன்னா கரெக்டாக 27 நாள் ஜபிச்சுட்டு அப்புறம் நீங்கள் ஜபிக்க வேண்டியதில்லை. இந்த பிரயோகம் பார்த்திங்கன்னா, டெய்லியும் கொஞ்சம் தண்ணி வச்சுக்கணும். அதில் ஒரு சிட்டிகை நீங்கள் மந்திரம் சொல்லி முடிச்சுட்டு ஒரு சிட்டிகை அந்த தண்ணியில் அந்த விபூதியை எடுத்து போடணும். விபூதியை எடுத்து போட்டுட்டு கடைசியாக அந்த விபூதியை அந்த தண்ணியும் சேர்த்து குடிச்சிட வேண்டியது. இதுதான் இந்த பிரயோகம். இந்த மாதிரி செஞ்சுட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு குழந்தை சிலவங்களுக்கு குழந்தை இருக்கும், அவங்க ஆண் பிள்ளை இருக்கும். அவங்க அந்த பிள்ளை கண் திருஷ்டி, அந்த பாலகரக தோஷம், இந்த மாதிரியான தோஷங்கள்லாம் அடிபட்டு சரியான வளர்ச்சி இருக்காது. பார்த்திங்கன்னா மெலிஞ்ச உடலாக இருப்பாங்க, திருஷ்டினால் பாதிக்கப்பட்டிருப்பாங்க. அந்த மாதிரி இருக்கவங்களும் இந்த முறையை நீங்கள் பயன்படுத்தலாம். சரிங்களா? இப்போ அதற்குண்டான மந்திரத்தை பார்ப்போம். ஒரு எளிமையான மந்திரம் தான் இது, 2 வரி மந்திரம் தான். அதனால் எல்லாருமே பண்ணலாம். சரிங்களா? பிள்ளைங்க ஆண் பிள்ளைங்கள் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு ஏதாவது படிப்பில் சரியாக கவனம் செலுத்தலை, அந்த மாதிரி எந்த பிரச்சனையாக இருந்தாலும் ஆண் பிள்ளைகளுக்கு இந்த மந்திரத்தை படிக்கிறப்ப ரொம்ப அதிகமான வலிமை கிடைக்கும். சரிங்களா? இப்போ அந்த மந்திரத்தை பார்ப்போம். ஓம் நமோ லட்சுமி கணேசாய மக்யம் புத்திர பிரயச்ச ஸ்வாகா. இன்னொரு முறை சொல்கிறேன். ஓம் நமோ லட்சுமி கணேசாய மக்யம் புத்திர பிரயச்ச ஸ்வாகா. இதுதான் அந்த மந்திரம். இந்த சதுர்த்தி நாள்லேயும் அப்புறம் ஜென்ம நட்சத்திர நாளையிலையும் படையில் கொஞ்சம் கொழுக்கட்டை வச்சு நீங்கள் படைக்கணும். சரிங்களா? இந்த கணபதியை முழுமையாக அன்னைக்கு தான் உங்களுக்கு காட்சி கொடுப்பார். அந்த அறிகுறிகளை உங்களுக்கு காணிப்பார். சரிங்களா? அதனால் யானை ரூபமாக வருவார். அந்த மாதிரி உங்களுக்கு நல்ல ஆசி புரிவார். உங்களுக்கு வெற்றி கிடைக்கட்டும். நன்றி, வணக்கம். மேலும் இது பற்றி அறிய நமது சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.